மக்களே எல்லாம் நினைக்கலாம். மக்களே நான் உங்க அலி பேசுறேன். மக்களே வந்து மூணார் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. நம்ம வந்து மூணார் டிராவல் வீடியோ சொல்லி பார்ட் 1ன்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. மக்களே நம்ம வந்து மூணார் ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து ரூம்ல வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு எங்கேயாச்சும் வெளியில சுத்தி பார்க்கலான்னு பார்த்தா, மழை வந்து அடிச்சு நொறுக்குது மக்களே. நம்ம வந்து டிராவல் வீடியோல வந்து மழை பெய்யறதெல்லாம் காமிச்சிருப்போம் மூணார்ல வந்து. ஆனா வந்து அதில வந்து சாரல் மழை மாரி தான் பேஞ்சுச்சு. ஆனா இங்க நம்ம வந்து இறங்குனதுலேருந்து மழை வந்து வெளுத்து வாங்குது மக்களே. மழை வந்து சரியான மழை. சரி நம்மளும் சரி அப்படியே கொஞ்சம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய சாப்பாடுலாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லி நம்ம வந்து ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துட்டோம் மக்களே. எதனால நம்ம மதிய சாப்பாடு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா, நமக்கு வந்து 3 நாள் டூர் வந்து 3 வேள சாப்பாடோட இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து அடங்கிருது மக்களே. நம்ம கூட வந்தவங்கலாம் வந்து காலையிலேயே சுத்தி பார்க்கறதுக்காண்டி எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் அப்படியே ரூம்லயே ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நைட்டு வரையும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு நம்ம லேட்டா வரலான்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துட்டோம் மக்களே. கீழ வந்து பார்த்தா கம கமன்னு நம்ம ஜாயில் பாய் வந்து அடிக்கிற மழையிலயும் கூத்தாடல் பேசல்ன்னு சொல்லி நெய் புலாவ் சோறு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க மக்களே. மக்களே ஒரு பக்கம் பார்த்தா மழை வந்து அடிச்சு நொறுக்குது. ஆனா நம்ம ஜாயில் பாய் வந்து அவங்க டீமோட வந்து நெய் புலாவ் சோறு சிக்கன் கிரேவியும் டக்கு டக்குன்னு சுட சுட வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க மக்களே. நம்ம வந்து அவங்க வந்து பஸ்ஸை விட்டு இறங்குன உடனேயே நமக்கு வந்து மதிய சாப்பாடு என்ன ரெடி பண்ணணும்னு சொல்லி டக்கு டக்குன்னு வந்து அவங்க டீமோட வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. பார்த்தா வந்து சோறு தம் போட்டாச்சு. இருங்க தம்பி சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் போய் உட்கார சொன்னாங்க. பார்த்தா சுட சுட வந்து நெய் புலாவ் சோறு சிக்கன் கிரேவி வந்து அப்படியே கொஞ்சம் வச்சாங்க மக்களே. சரி நம்மளும் சரி வெளியில் சுற்றி பார்க்க டைம் ஆகின்னு சொல்லி அப்படியே வந்து அடிக்கிற மலைக்கு சிக்கன் பீஸையும் நெய் புலாவையும் சோரி சேர்த்து வச்சு ஒரு இருக்காச்சு மக்களே. மக்களே வந்து அழுகம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நம்ம வந்து கிளம்பியாச்சு மக்களே. அப்படியே சாப்பிட்டுட்டு வெளில வந்து பார்த்தா அப்படி மழை விட்டுருந்துச்சு மக்களே. நம்ம வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நம்ம வந்து வெளியில் வந்து ஜீப்பு வந்து வாடகைக்கு பார்த்துக்கிறது. எதனாலனா நம்ம வந்து பஸ்ஸில் வந்ததுனால பஸ்ஸை வந்து எங்கேயும் திருப்பி நிற்கணும் சிரமமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஜீப்லேயே வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் மக்களே. ஆனால் நம்ம கூட வந்தவங்க வந்து காலையிலேயே வந்து ஜீப்பை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி நம்மளும் சரி அப்படி சாப்பிட்டுட்டு ஜீப்பு தேடுவோன்னு பார்த்தா வெளில வந்து பார்த்தா நம்மளால ஒரு ஜீப்பு கூட இல்லை மக்களே. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா ஒரு அண்ணன் டக்குன்னு வந்தாங்க. அந்த அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் மூணாவது சுற்றி பார்க்கணும்னு சொன்னோம். ஏறுங்க தம்பின்னு சொல்ல டக்குன்னு வந்து நம்ம ஜீப்பில் ஏறி நம்ம வந்து மூணாவது சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் மக்களே. நம்ம வந்து மூணாவது சுற்றி பார்க்கறதுக்கு வந்து நம்ம முல்லாபாயே வந்து ஜீப்பு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க மக்களே. நம்ம வந்து காலையிலேயே வந்து எல்லாம் ஜீப்பு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் போகிறோன்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து நாங்களாகவே அப்படியே ஜீப்பை வந்து தேடி வந்து நம்ம வந்து மூணாவது சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் மக்களே. இதே நம்ம வந்து காலையில் போகிறதா வந்து நமக்கு வந்து முல்லாபாயே வந்து நமக்கு ஜீப்பு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வேணான்னு சொல்லி நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு மக்களே. வந்து மூணார் வந்து ஜீப்பை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே மூணார் பனிமூட்டம் மேகத்தெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹில்ஸில் வந்து நம்ம வந்து ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்த மக்களே. பார்த்தா ஒரு இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் சரி வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே ஜீப்பை நிப்பாட்டிட்டு இறங்கியாச்சு மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. எய்த்தாப்பில் பார்த்தா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மக்களே. தண்ணி வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே பக்கத்தில் பார்த்தா மழை வந்து ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்குது மக்களே. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம நிற்கிற இடத்துல வந்து மழை வந்து இல்லை மக்களே. ஆப்போசிட்டில் வந்து மழை கொஞ்சம் வேகமாக பெஞ்சிக்கிட்டுச்சு சார். அப்பாடி நம்ம நிற்கிற இடத்துல மழை இல்லை. அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இருந்தோம் மக்களே. சொல்லி வாய மூடல. எய்த்தாப்புல மழை பெய்யுது. நம்ம பக்கம் மழை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அங்கே உள்ள மழை சரசரன்னு வேகமாக வந்து நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டு மக்களே. சரி நம்மளும் சரி மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு நம்ம வந்து ஜீப்பில் ஏறி மறுபடியும் நம்ம வந்து ஜீப்லேயே வந்து மூணாரை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் மக்களே. ஏன்னா வந்து மூணாரில் வந்து நம்ம வந்த டைம் பார்த்தா கொஞ்ச நேரம் வந்து மழை பெய்யுது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மழை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. மழை நிற்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு மழை பெய்கிறப்ப மறுபடியும் ஜீப்லேயே வந்து நம்ம வந்து ரைடை வந்து அப்படியே மூணாரை என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் மக்களே. நிறையா வந்து அண்ணன் வந்து அந்த தேயிலை தோட்டம் அப்படியே டீ எஸ்டேட்டு பார்த்தா அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறையா வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க மக்களே.
மூணாரை சுற்றி பார்க்குறப்பயே நிறைய இடத்துல வந்து வண்டி வந்து நின்றுச்சு போணுச்சு மக்களே. ஏன்னா வந்து லீவு நாளில் வந்து சரியான டிராஃபிக்கு. நம்மள மாதிரியே வந்து நிறையா பேர் வந்து மூணாரை சுற்றி பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க. நம்ம வந்து அப்படியே தலையை அப்படியே வெளில சாய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜில்லுன்னு காற்றை வாங்கிக்கிட்டு அப்படியே மூணாறு ட்ராவலை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் மக்களே. பார்த்தா ஆப்போசிட்டில் பார்த்தா ரோடே தெரியலை. ஏன்னா மூணாறில் வந்து கொஞ்ச நேரம் மழை பெய்யுது. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பனி மூட்டமாக வந்து ரோட்டையே வந்து அப்படியே மூடிடுச்சு மக்களே. அப்படியே வந்து பார்க்குறதுக்கு வந்து கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து அந்த லைட்டை ஆனில் வச்சுட்டு தான் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஏன்னா பனிமூட்டனால ரோடே தெரியலை. சரி நம்மளும் சரி அப்படியே பனிமூட்டம் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவலை என்ஜாய் பண்ணோம் மக்களே. மக்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இதே நம்ம வந்து பஸ்ஸில் நம்ம வந்து வேனில் வந்திருந்தா இந்த மாதிரி வந்து ஜீப் சவாரி வந்து நமக்கு வந்து அனுபவம் வந்து கிடச்சிருக்காது. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த டீ எஸ்டேட்லாம் வந்து ஜீப்போ பஸ்ஸோ போகாது. அண்ணன் வந்து மேலேருந்து சல்லுன்னு உச்சியிலேருந்து கீழே வந்து ஹில்ஸில் வந்து ஜீப்பில் வந்து வேகமாக சல்லுன்னு போகிறாங்க மக்களே. அந்த வீடியோ வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு மறக்காமல் பாருங்கள். நம்ம வந்து ஜீப்பில் வந்தனால இந்த அனுபவம் கிடச்சி மக்களே. அது என்ன வீடியோன்னு சொல்லி நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். மூணார் கார்டன் ஹில்ஸில் வந்து ஜீப் வந்து வேகமாக சல்லுன்னு இறங்குறத பார்த்துருப்பீங்க. இது வந்து த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு மக்களே. மக்களே நீங்கள் வந்து மூணாருக்கு வந்து பஸ்ஸில் வந்தாலும் சரி, வேனில் வந்தாலும் சரி, மூணார் வந்தீங்கன்னா மறக்காமல் ஜீப் சவாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இது வந்து வேறு லெவலில் வந்து அனுபவமாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தா அண்ணன் ஒரு இடத்துல நிப்பாட்டி, தம்பி இந்த கார்டனை போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வாங்க. நாங்கள் என்னென்னு பார்த்தா ஸ்பைசஸ் கார்டன் விசிட்னு போட்டுச்சு மக்களே. இது என்னென்னு பார்த்தா மூலிகை செடியை வந்து ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணி மக்கள் பார்வைக்காண்டி கார்டன் மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. இது வந்து நம்ம வந்து சின்ன வயசில் மூலிகை, அந்த நாட்டு வைத்தியம், அந்த மூலிகை செடின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கார்டனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. சரி நம்மளும் சரி உள்ளே என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன மூலிகை வைத்தியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லி ₹100 டிக்கெட்டு சொன்னாங்க. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் மக்களே. உள்ளே போனால் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிட்டு, இங்கே வந்து அந்த சுற்றி பார்க்கறதுக்கு வந்து இங்கேயே வந்து கொடையும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மக்களே. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான் ₹100. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் மக்களே. நான் என்ட்ரி ஃபீஸை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். பார்த்தா நம்மளே எல்லா செடி கொடியும் பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சேன். பார்த்தா இங்கேயே வந்து கார்டனில் வந்து இந்த என்னென்ன வைத்தியம், என்னென்ன மருந்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இந்த கார்டன்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க மக்களே. அது என்னன்னு சொல்லி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை வந்து நான் கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் மக்களே. அந்த இதில் இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா ஓமவல்லி இலை, அந்த இலை, இந்த இலை அடல்ஸா, அது இஞ்சி செடி பாப்பா. மேடம் என்ன டவுட் கேட்குறீங்க? இதெல்லாம் சேர்த்து நமக்கு மெடிசன் பண்ணுவாங்க. இது வந்து அடிக்கடி இருக்கிற இருமல் தொந்தரவு, சளி தொந்தரவு இருக்கலாம். ஏன்னா நாள்பட்ட கஃபம்லாம் உள்ளே இருக்கும், இருமிட்டே இருப்பாங்க, அந்த கஃபம் வெளியில் ஏறாமல் இருக்கும். அதுக்கு மெடிசன். காஃபி பீன் விளைஞ்சின்னா அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதில் பாருங்க பிஞ்சு. ஆமாம், இந்த மாதிரி இப்படி தான் கொத்து கொத்தாக வரும் காஃபி. மேம்
காஃபி. இப்படி கொத்து கொத்தா வரதுலேருந்து நமக்கு விளைஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி சோப் கலரில் வருது இல்லையா, அந்த நேரம் நம்ம பறித்து அதை காய வச்சு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பீன்ஸை வறுத்து பவுடர் பண்ணி வச்சு சளிச்சு வைக்கிறது தான் பியூர் ஃபில்டர் காஃபி. அதே நேரம் அது கூட இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறதுக்கு நமக்கு சிக்கரின்னு ஒன்று சேர்ப்பாங்க, வேறு ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அது நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. இதுதான் இது வந்து அர்ஜுனா பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வெயிட் கம்மி பண்ணும், இது கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். ஏன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வரவங்களும் இருப்பாங்க. அந்த வெயிட் கூடும்போது அதனால் வர பேக் பெயின் இருக்கும், அதனால் முட்டு இப்படியெல்லாம் அவதிப்படுறவங்க இருப்பாங்க. அதுக்காக பெயின் கில்லர் சாப்பிட்டு கிட்னி ட்ரபிள் வர சான்ஸ் இருக்குது. நல்ல கொழுப்பு HDL கூடும்போது கெட்ட கொழுப்பு LDL ஆட்டோமேட்டிக்காக கூடும். அது வந்து தான் நமக்கு அது கூடும்போது ஃபேட்டி லிவர் இஷ்யூவாக மாறும். அப்படி இஷ்யூ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அதை வச்சு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நமக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இதுலேயே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வராமல் கொலஸ்ட்ரால் இருந்தால் ஆமாம் மேம், அந்த மாதிரியெல்லாம் இப்போதைக்கு செடி மட்டும் பார்த்துக்கோங்க, சீசன் டைமில். இது வந்து விஷப்பச்சை. நமக்கு விஷப்பூச்சி ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அந்த விஷத்தையும் முடிச்சிடும். அதே நேரம் அதனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி பத்து மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வராமல் இந்த மழை பெய்யறதுனால அது ஏற்கனவே சுருங்குது. ஆமாம். இதுதான் வாழை மரம் தானே? இது வந்து அது வாழை மரமா? பொன்னாங்கண்ணி கீரை. வாங்க இருக்கு, நல்லா இருக்காங்க. இது வந்து வயோலான்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு வெள்ளாரிக்கிற மாதிரி தெரியும், வெள்ளாரிக்கிற கிடையாது. அது என்னது வயோலா. இந்த இலை வந்து நமக்கு ஹேர்ஆயிலும் சேர்த்துப்பாங்க, முடியாதது வளர்றதுக்கு. அது மாதிரி உடம்பு சுத்தமாக இருக்கும். இந்த வேரும் வந்து நமக்கு மோஸ்ட்லி கீழே போட்டாங்க. இது ஸ்டோன் பண்ணோன்னா 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பழம் வரும். இது நம்ம சாப்பிட முடியாது. ஆமாம் மேம், அந்த பழம் நம்ம சாப்பிட முடியாது. உள்ளுக்குள்ள சின்ன சின்னதாக கல் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் கிட்னி ட்ரபிளுக்கு மெடிசன் பண்ணுவாங்க. மேலே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே சேர்த்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம கண்ணோட அளவுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கும்போது 4 மந்த் 5 மந்த் 6 மந்த் 8 மந்த் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கும்போது நம்ம யூரின் வழியாக கரைச்சி எடுத்துக்குவாங்க கிட்னியில். ஆமாம், அந்த இதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்து முடிச்சதுக்காக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உண்மையாகவே மருந்து வேலை செய்தால் இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூலிகை கார்டன் செடியை வந்து நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் மக்கள். இந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த செடி என்னென்ன நான் வைத்தியத்துக்கு பயன்படுது, என்னென்ன மருந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி இந்த அக்கா வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து நினச்சேன் மக்களே, நான் வந்து 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வெறும் செடி கொடியை போய் பார்க்குறதுக்கு 100 ரூபாயை நினச்சேன். ஆனால் உள்ளே வந்தோடனே சொல்லுவேன் மக்களே, 100 ரூபா வந்து ஒருத்தர் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன மருத்துவம் என்னென்ன செடிக்கு யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. நான் உட்பட எனக்கு தெரியாது. நான் உள்ளே வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்ததில் வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன் மக்களே. அது என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன மருந்து கண்டு யூஸ் ஆகுதுன்னு. இது பக்கத்துலேயே பார்த்தா ஸ்பைசஸ் எதை பிளேஸ்ன்னு எழுதியிருக்கும். இது வந்து நாங்கள் மூலிகை செடி பார்த்தோம்ல, அது அப்படியே வந்து இங்கே வந்து ஆயிலாகவும் வந்து மருந்தாகவும் தயாரித்து வந்து விற்கிறாங்க மக்களே. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால தான் நான் வந்து வெளியிலேருந்து காட்டுறேன் மக்களே. மக்களே நீங்கள் மூணாறு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மூலிகை கார்டனை வந்து ஒரு விசிட்டை போடுங்க மக்களே. எதனாலனா என்னென்ன வைத்தியம் இருக்குது, என்னென்ன செடி வந்து நம்ம வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. மூணாறு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வந்து கார்டனை வந்து ஒரு விசிட்டை போடுங்க மக்களே. மூணாரில் வந்து அடுத்தது எங்கே வந்துருக்குன்னு பார்த்தா குட்டிக்கும் சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது மக்களே. இங்கே பார்த்தா சாக்லேட் வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து இங்கே வந்து அது சேல்ஸ் பண்ணுறாங்க மக்களே. சரி நம்மளும் சரி வீட்டுக்கு தேவையான சாக்லேட்லாம் வாங்கலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா சரியான கூட்டம் மக்களே. எல்லாம் வந்து சாக்லேட்டை வாங்கிக்கிட்டே நின்றாங்க. என்னென்னு பார்த்தா இங்கே வந்து நிறையா சாக்லேட்டு மக்களே, இல்லாத சாக்லேட்டே இல்லை. இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்த்தா தெரியும். நிறையா சாக்லேட் வந்து அப்படியே ஓனாக வந்து டக்குன்னு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி வந்து டிஸ்பிளே வந்து சேல்ஸ்க்காண்டி வச்சாங்க. மக்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த எய்த்தாப்பில் வந்து ஒரு அண்ணன் வந்து அழகாக வந்து சாக்லேட்டை அழகாக ரெடி பண்ணி ஓவனில் வச்சு டக்குன்னு அந்த சாக்லேட்டை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கண்ணு முன்னாடி இந்த இருக்கிற பாக்ஸில் எல்லாத்தையும் வந்து சாக்லேட் வந்து கொட்டிட்டு இருந்தாங்க மக்களே. நம்மளும் சரி என்னென்ன சாக்லேட் இருக்குன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். தம்பி சாம்பிள் பாக்ஸ் ஏன் கேட்டேன், என்னென்ன சொல்கிறேன் சாம்பிள் இருக்கா, ஆமாம் தம்பி அப்படின்னாங்க. பார்த்தா கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சாக்லேட்டை வாங்கி ஒரு ட்ரை பண்ண மக்களே. டேஸ்ட்டு வந்து அடிப்புளியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சாக்லேட்டை ரெடி பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக வந்து சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் வந்து எல்லா சாக்லேட்டுமே சாம்பிள் தராங்க மக்களே. ஒரு வாட்டி தான் தருவோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களாம் நிறையா பேர் வந்து எல்லா சாக்லேட்டையும் சாம்பிள் பார்த்தாங்க. நம்மளும் சரி எல்லா சாக்லேட்டையும் சரி வந்து நம்ம வந்து எல்லா சாக்லேட்டையும் சாம்பிளை பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு சாக்லேட்டை வாங்கிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே.
வந்து ஃபைனலாக மூணாரை சுற்றி பார்த்துட்டு சரி டைம் ஆகிட்டு சொல்லி நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லி நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு மக்களே. வந்து பார்த்தா நம்ம ஜாய் பாய் வந்து சுட சுட பூரி செட்டும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் சரி மதியத்துலேருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சரியான பசி மக்களே. சரி வந்த வேகத்துக்கு வந்து பூரி செட்டை வந்து 2 3 பூரி செட்டை வந்து ஒரு பொடி பிடிச்சாச்சு மக்களே. பூரி செட்டை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டோம் மக்களே. நம்ம கூட சுற்றி மூணாரை வந்து 2 3 இடத்த சுற்றி பார்த்துருப்பீங்க. மூணாரில் வந்து இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை மக்களே. மூணாரில் வந்து சுற்றி பார்க்க இடம் வந்து இன்னும் நிறையா இருக்குது மக்களே. ஜிப்லைனு, யானை சவாரி, போட் ஹவுஸ் சொல்லி நிறையா வந்து பார்க் இருக்குது. இந்த மழைனால வந்து நிறையா பார்க்கு வந்து மூடிட்டாங்க மக்களே. சரி நம்மளும் சரி என்னென்ன பார்க் ஓப்பனாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம் மக்களே. நம்ம டூரில் வந்து ஒரு சின்ன வந்து மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்காத நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க மக்களே. நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பை பாய்.